நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடியே என் புருஷன் மேல பழி போறதுக்கு நீ யாரு அம்மா? நீ சொன்ன உடனே நான் நம்பி வேணா? நீ ஆள் செட் பண்ணி தான் அனுப்பிச்சுப்ப. எல்லாமே எனக்கு தெரியும்டி. என் புருஷன் என்னைக்குமே யாருக்கும் அடி பணிஞ்சு போறவர்ல, யாரையும் ஏமாத்தி பழைக்கிறோம்ல, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. உங்கள் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் சொல்லுவேன். இந்த மல்லி நம்பிவான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தியா? நீ நம்ப மாட்டேன்னு தெரியுண்டி செல்லக்குட்டி. உன் புருஷன் நகையை தெரிஞ்சது உண்மைதான். ஆனால் அங்கே அடியாட்கள் செட் பண்ணது எல்லாமே நான் தான். என்னோட ஆள் தான் அங்கே நகையை வைக்கிற மாதிரியும் வச்சா. இப்போ விஜயை ஒரேடியாக சிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறது அவன் தான். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் ஒரு பக்கம் அவனை வேலையை வீட்டில் தூக்கிறதா. அதாவது கம்பெனி மீன்ஸ் அந்த டுபாகூர் மெக்கானிக் சைட்லேருந்தே உன் புருஷனை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டுருக்கேன். நான் அடிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீன் போட்டுன்னு இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கா ரசா. ஆனால் ஒத்து வராது எதுக்குமே. நான் எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லின்னு இருக்காங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு என்ன எது சொன்னாலும் ஒரு பக்கம் நம்ம வலிக்க வரமாட்டேன்றாலே, இதை இப்படியே விடக்கூடாது, வேற எதனா ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் யோசி, என்ன வேணாலும் பண்ண, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தும் இருக்கு. நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மல்லி ஒரு பக்கம் சோகமாக இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி சொன்னதை நினச்சி மனசுக்குள்ளே குழம்பின்னு இருக்கிறா. ஐயோ அவன் சொன்னது கூட கஷ்டமா இல்லை, ஆனால் விஜய் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே சோகமாக இருப்பார். விஜய் ஒரு வேளை தவறான ஒரு புரிதல் வச்சிருந்தாருன்னா கஷ்டப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இது எல்லாமே வரும். எல்லாமே ஒரு பேசிக்காக வர வேண்டியது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு நாம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாள் நம்ம மல்லி. அதனால விஜய் வந்த உடனே விஜய் ஃபர்ஸ்ட் கை கால் கழுவினாங்க, போங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லியும் கூட கொஞ்சம் பேசணும். எல்லாம் பேசிக்கலாம் விஜய், நல்லா சாப்பிட்டு திருப்தியா உட்காந்துட்டு பொறுமையா பேசிக்கலாம். நமக்கு பேசுறதுக்கு தாராளமான டைம் இருக்கு. நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. சாப்பிடணும், சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உரையாடல தொடங்குறாரு. மல்லி சொன்னதை கேட்டதை விஜய்க்கு ஒரே குழப்பம். என்னடா இது மல்லி இப்படி பேசினிருக்கா? ஒருவேளை மல்லி எல்லாமே தெரிஞ்சுதான் பேசினிருக்காளா? ஒன்னும் பூரி எல்லாம் சொல்ல தேரி எல்லாம் கண்ட அழகு இல்லை அந்த மாதிரி ஒரு பக்கம் பாட்டு தான் பாட சொல்லுதுங்க ஒரு பக்கம். சரி இருக்கட்டும்டா, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு. வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் வரும், எல்லாத்தையும் நாம எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான்டா வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாசிட்டிவா எடுத்துன்னு போறாங்க நம்ம மல்லியை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம விஜய் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்குங்க. இதே அந்த ரஞ்சிதம் அந்த கேடு கெட்டவள இருந்தால் என்ன பண்ணிப்பா தெரியுமா? அடே உங்ககிட்ட காசு எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஆளு, உங்ககிட்ட நான் எதுக்கு டக்கணும், காசு இல்லாத நாய போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா மூஞ்ச தூக்கின ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அச்சோ ஐயோ என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் நடந்துன்னு இருக்கு, இப்படியெல்லாமா பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல இப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் யோசிக்க தோணும். இதுதாங்க வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் அடிச்சு சொல்லணும். அப்பதான் அடிச்சு சொன்னா மட்டும்தாங்க எல்லாரும் கேட்பாங்க. சும்மா வாயில நம்மளும் சொல்லிட்டா ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நைஸா நல்வின்னு போயிடுவாங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நைஸா நல்வின்னு போற ஆளுங்களை என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு செய்யணும். அவங்களெல்லாம் கரெக்டாக அவங்க காசாலே அடிக்கணும். அவங்கள காசுக்காக தானே போயிட்டு தனியாக இருக்காங்க, அவங்களெல்லாம் சுத்த வச்சு அடிக்கணுங்க. அந்த மாதிரி அடிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு புத்தி வரும். நம்ம விஜய் முன்னேறி வந்துருவாருன்னு சொல்லிட்டு பொறாமையில தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனை கெடுத்துனே இருக்காங்க. ராஜேஸ்வரி உன் கண்ணில் நான் பயத்தை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நாங்கள் வெற்றி படிக்கட்ட தொட்டுருவோம். நீ பயத்தில் தான் அப்படியே சும்மா கிடுகிடுத்துன்னு இருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் எங்கே ஐயோ இவங்க ஜெயிச்சிருவாங்களோ, ஐயோ இவங்க எங்கே ஒரேடியாக முன்னேறி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிது உனக்கு தகனே. அந்த வயிற்றுல எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நீ கவலையாக பட வேணாம் தங்க, இன்னும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நாங்கள் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நீ எங்களை எதுவும் பண்ணக்கூடாது. உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க போகிறோம், நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்கேன். அதை கேட்கும் போதே ஒரு பக்கம் ஆடாடா சூப்பராக, இந்த மாதிரியெல்லாம் நான் இது வரைக்கும் நைஸாக கேள்விப்பட்டதே இல்லையா, வேற லெவலில் இருக்க தரமான சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி நண்பர்களே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கட்டும். அந்த கான்செப்டை நம்ம விடுவோம், நம்ம வழிக்கு வருவோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் கூடி விரைவில் கூடி சீக்கிரம் டிங் 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 வந்துட்டே இருக்கும். பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ thanks for watching. Tata, see you, bye bye.